ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எந்த போஸ்ட்டும் போடலை. அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னு. உலக தமிழர்கள் எல்லாருமே அந்த குழந்தைய நினச்சி மட்டும்தான் நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருந்தோம், ப்ரே பண்ணிகிட்ருந்தோம். இதில் பெருசாக கருத்து சொல்கிறதுக்கு என்கிட்ட எந்த பெரிய ஒப்பீனியனும் என்கிட்ட கிடையாது. உறவோ பணமோ பொருளோ பாசமோ எது நம்ம கையை விட்டு போனாலும் அது திரும்ப முழுசாக நம்ம கைக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சாத்தியமே கிடையாதுங்க. ஸோ அதனால் எதாக இருந்தாலும் நம்ம கைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு 100% சேஃப், கேரண்டி, ஷூரிட்டி எல்லாமே நம்ம கொடுக்க முடியும். அது நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அது திரும்ப அதே மாதிரி நம்ம கையில் வருமானது ஒரு பெரிய 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 கொஷின் மார்க். ஸோ அதனால் வந்து அந்த குழந்தைக்காக, அந்த குழந்தையோட ஆத்மா சாந்தி அடைய நம்மளோட ப்ரேயர்ஸ் எப்போவுமே இருக்கும். நம்மளோட ப்ரேயர்ஸ், உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களோட ப்ரேயர்ஸும் அவருக்கு இருக்கும். ஒன்றே ஒன்று தாங்க சொல்கிறேன், நம்ம கண்காணிப்பின் கீழே நமக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே யாருக்குமே கிடையாது. நம்மளால யாருக்கும் பிரச்சனை கிடையாது, மற்றவங்களால நமக்கு பிரச்சனை கிடையாது. சரி வாங்க, ரொம்ப பேசிட்டோம், வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ரெசிபி. ஈவினிங் வந்து டீ குடிக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு ஸ்நாக் பண்ண போகிறேன். எல்லா வீடியோலையும் உங்கள் வாய்ஸ் எடிட் பண்ணுறது எனக்கு வேலை. உங்கள் வாய்ஸ் தனியாக கேட்கும். கார குழிப்பணியாரமும் இனிப்பு குழிப்பணியாரமும் நான் பண்ண போகிறேன். ஸோ கார குழிப்பணியாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூல் டேஸில் நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்கூல் விட்டு வரும்போது அம்மா இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது தான் இது. அப்போ பெருசாக இதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ மலரும் நினைவுகளோடு இதெல்லாம் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது, நம்ம சாப்பிடும் பொழுது அந்த மெமரிஸ் எல்லாம் ரிகலெக்ட் ஆகுது. ஸோ இந்த ரெசிபி ரொம்ப 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 சிம்பிளுங்க. வீட்டில் இட்லி மாவு இருந்தாவே போதும். ப்ராப்பராக இதை வந்து செய்யணும் அப்படின்னா அதை நான் உங்களுக்கு ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன். அரிசி அதெல்லாம் போட்டு ஊற வச்சு ஆட்டி அதுக்கப்புறம் எடுக்கணும். மிக்சியில் கூட நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா இட்லி மாவு என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த இட்லி மாவை வச்சு ஒரே ஒரு கார குழிப்பணியாரமும் அதே மாதிரி இனிப்பு குழிப்பணியாரமும் நான் பண்ண போகிறேன். ஸோ கார குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நம்ம பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களே இதை வச்சு சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அவ்வளோதாங்க. இவ்வளோதான். இதை அப்படியே நம்ம தாளித்து கொட்ட வேண்டியதாக. இது கூட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தேவையான அளவு சால்ட்டு அதிலே இருக்கிறதுனால உப்பு சேர்க்க தேவையில்லைங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு நான்ஸ்டிக் பணியார சட்டி எடுத்திருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளேவருக்காக தான் வந்து நெய் தடவுறேன். நீங்கள் இதில் எதுவுமே போடலனாலும் இது அட்டகாசமாக வந்துடுங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் டைரெக்டாக கூட மாவை வந்து நீங்கள் விட்டுட்டு, குழியில் விட்டுட்டு நீங்கள் லேசாக மேலே ஒரு 2-3 சொட்டு எண்ணெய் மட்டும் விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சு திருப்பி போட்டாவே போதும். ஸோ நான் குழந்தைக்கு கொடுக்கறதுனால இதில் கொஞ்சம் வந்து நெய் வந்து தடவியிருக்கேன். இந்த பேட்டர் இருக்குது பார்த்திங்களா, இந்த பணியாரம் பேட்டரில் வந்து உங்களோட ஆப்ஷன் தாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, என்ன வெஜிடபிள் அவங்க சாப்பிட மாட்டாங்க, நெக்லெக்ட் பண்ணுவாங்க, இந்த வெஜிடபிளை தூக்கி கீழே வைக்கிறாங்க தட்டில் இருந்தால், அப்படிங்கிற மாதிரி இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டெல்லாம் இதில் துருவி போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி பிங்க் கலர்லலாம் கொடுப்பாங்க பணியாரம். பார்க்கவே அப்போல்லாம் கன்றாவியாக இருக்கும். இப்போ நினச்சா அது எம்மியாக தெரியுது. ஸோ அப்போல்லாம் வந்து சாப்பிடவே மாட்டோம். அதே மாதிரி பன்னீரெல்லாம் நான் அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன். அப்போ வந்து பன்னீரெல்லாம் பார்த்தா கிரேட் பண்ணி இதில் போட்டு கொடுப்பாங்க. ஸோ தெரியாது நமக்கு சாப்பிடும் பொழுது. இதுலேயே நட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வெறும் கடலைப்பருப்பு இதுதான் போட்டு தாளிப்பு கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு என்ன ஃப்ளேவர், என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் இதில் நல்லா கிரேட் பண்ணி கூட போடலாம். ஸோ வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன் தாங்க குக்கிங்கை பொறுத்த மட்டும். நான் பெரிய குக்கெல்லாம் கிடையாது. பட் எங்கள் அம்மா செய்கிறதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோ மூலமாக இப்படியெல்லாம் போஸ்ட் பண்ணுறது மூலயமா நான் வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன். பட் எங்கள் அம்மா இப்போ கிடையாது. ஷீஸ் நோ மோர். ஸோ இதெல்லாம் செய்யும் பொழுது எனக்கு குட்டி குட்டியாக என் குழந்தைக்கு நான் சொல்லுவேன், இது மாதிரியெல்லாம் அம்மாச்சி பண்ணி கொடுப்பாங்க. அவனுக்கு அந்த மாதிரி ஒரு உறவு தெரியாது. பட் ஆனால் இருந்தால் இதெல்லாம் காட்டும்போது அவன் சொல்லி இதெல்லாம் இப்போ வந்து அவன் சாப்பிடும் போதே இது அம்மாச்சி சுட்டு கொடுத்த பணியாரம் அப்படிலாம் சொல்லுவான். கேட்க சந்தோஷமாக இருக்கும். நம்மளோட பாஸ்ட் மெமரிஸு, நம்மளோட குழந்தையில் இருக்கிற மெமரிஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பலகாரங்கள், பண்டிகைகள் தான் நம்மளை வந்து ஞாபகப்படுத்தும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்லேயே எங்களுக்கு ரெகுலராகவே கிடைக்கும்.
என்ஜாய் பண்ணுவோம். அப்போ பெருசாக என்ஜாய் பண்ணலை. விவரம் தெரிஞ்சு நம்ம பிஸியாக இருக்கிற டயத்தில் வந்து தேடுவோம். ஆனால் கொடுக்கறதுக்கு தான் ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த விஷயங்களை நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தவற விடாமல் அந்த அந்த தருணங்களை வந்து வாழ்க்கையோட தருணங்களை வந்து என்ஜாய் பண்ணணும். ஸோ ரெடி ஆகிடுச்சிங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. குழந்தைங்க கூட இதை செஞ்சிடலாம், அந்தளவுக்கு வெரி வெரி சிம்பிள். ஸோ அடுத்த பேட்ச் நான் விட்டுட்டேன். அடுத்த பேட்சும் நான் வந்து இதில் போட போகிறேன். ஸோ வந்து போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கூட வந்து செம்மையாக இருக்கிறது என்னென்னா தேங்காய் சட்னி. கொஞ்சம் சம்பல் ஸ்டைல் கரகரன்னு அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் திப்பியாக அரைக்கிற சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்கிட்ட சட்னியெல்லாம் எதுவும் நான் வைக்கலைங்க. ஸோ அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா செஷ்வான் சாஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் சாப்பிட போகிறேன். ஸோ செகண்ட் பேட்ச் இதே மாதிரி நான் ஊற்றி எடுக்க போகிறேன். எங்கள் மேடு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் இதை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் 2 தட்டு நான் ஊற்றி எடுக்க போகிறேன். இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் செஷ்வான் சாஸ் வச்சுருக்கேன். ஸோ இதை நான் வந்து சாப்பிட போகிறேன். என் குழந்தைக்கு வந்து இது பிடிக்காது. ஸோ அதனால் ஸ்வீட் பணியாரம் செய்ய போகிறேன். அதையும் வாங்க பார்த்துடலாம். சேம் அதே மாதிரி வந்து ஒரு 2 ரவுண்டுக்கு நான் எடுத்திருக்கேன். இட்லி மாவு, அதில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஸோ இந்த நாட்டு சர்க்கரையோட கொஞ்சம் நீங்கள் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம், ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஏலக்காய் பொடி இருக்குது. ஸோ ஏலக்காய் பொடி நான் சேர்த்துட்டேன். ஸோ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ஊற்றி நீங்கள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஆனால் முருகை விட்டு எடுக்கணும், ரொம்ப இதாக எடுக்காமல் கொஞ்சம். ஏன்னா அந்த சக்கரை கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முருகும்போது நல்லா பார்க்கவே பணியாரம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சேம் லைக் தட் அதே மாதிரி தான் இதை மூடி போட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து இதுலேயும் வந்து 2 ஷிஃப்ட்டு நான் ஊற்றிட்டேன். ஸோ எம்மியான சூப்பரான நல்லாயிருக்குங்க. ஜென்ரலாக ரொம்ப நல்லாயிருக்கும் பணியாரம் ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறவங்க வந்து வீட்டில் வந்து இட்லி மாவு இருந்தால் போதும். சிம்பிளாக இது மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக கார பணியாரத்தை விட இந்த ஸ்வீட் பணியாரம் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பான்ச்சியாக இருந்துச்சு. என் குழந்தை சாப்பிடுவானான்னு ஒரு டவுட்டில் தான் இருந்தேன். ஏன்னா அவனுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா பணம் நல்லா போட்டு செஞ்சு கொடுப்பாங்க. பட் ஆனால் அது நான் பண்ணலை. ஸோ இன்னொரு வெரைட்டி நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து எங்களோட டீ டயத்தை என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ டீ ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி குழந்தைக்கு ஒரு பிளேட்டில் நான் வச்சு கொடுத்துட்டேன். ஸோ அவரும் சாப்பிட்டுட்ருக்காரு. இங்கே நல்லா தான் இருக்கா. என்னை பாரு கொஞ்சம் வீடியோ பண்ணுறேன். சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்க. பாரு இங்கிட்டு வா, இப்படி வா இங்கிட்டு. முதல்ல பணியாரத்தை காட்டி சூப்பராக இருக்குன்னு சொல்லு. பணியாரத்தை காட்டு, இப்படி காட்டு பணியாரத்தை. சூப்பராக இருக்கு.